விஷயம். இதுக்கு யாரும் லைக்கை போட்டுறாதீங்க. யதார்த்தமாக நான் பார்த்தேங்க ஒரு ஷார்ட்ஸ் வீடியோங்க. கட் அவுட் தெரியுது. அந்த தள்ளிட்டு போகிற ஏணி இருக்குல்ல, அந்த ஏணியில் தான் அந்த 2 பேர் நின்றுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கரண்ட் ஷாக் அடித்து கீழே விழுந்துட்டாங்க. அவங்க மேலே கரண்ட்டு போயிட்டுருக்குதுன்னு நல்லா தெரியுது. அந்த கால் ஆடும்போது அதுலேருந்து தீப்பொறி வருது. தலை, கை, அவங்க உடம்புல எந்த ஸ்பேர் பார்ட்ஸு தரையில் உரசினாலும் அதில் தீப்பொறி வருது. போயிடுச்சு, உயிர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு ரீல்ஸ் போடுறேன். நல்ல வயசானவன் தான், சினிமா பாட்டுக்கு வாய் யோசிக்கிறவங்க போல். அவன் வந்து இதை பார்த்துருக்கேன். அந்த சம்பவத்தை அவன் நின்று எடுத்துட்டான். அந்த வீடியோ எடுத்த அந்த சவுண்டு இல்லாமையாவது போடணும். அந்த வீடியோ எடுத்துகிட்டு சவுண்டை கட் பண்ணிவிட்டு தானே பேசலாம். எங்கே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க, பாவங்க அப்படின்னு சொல்லிட்டா கூட மன்னிச்சிடலாம். ஏன்னா டிவிக்காரன் அதை தானே பண்ணிகிட்டு இருக்கான், நியூஸ் சேனல்காரன் தானே பண்ணிகிட்டு இருக்கான். அது செய்யலை. அதுக்கு பதிலாக அந்த கத்துற சத்தம்லாம் கேட்குது. அந்த இறந்து போனவங்க வீட்டு ஆளுங்க அந்த சவுண்டை கொடுத்துட்ருப்பாங்க, தொடவும் முடியாமல். அந்த சத்தத்தோடு கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலே பார்த்துருக்காங்க. லட்சக்கணக்கில் லைக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதெல்லாம் க்ரியேட் பண்ண முடியுமாங்க? இதுக்கெல்லாம் லைக் போட்டே ஆகணுங்களா? செத்து போனவங்களுக்கு லைக்கு, அதை வீடியோ எடுத்து போட்டவங்களுக்கு லைக்கு. என்ன நம்ம நாட்டில் இது ரொம்ப மனிதாபிமானத்தின் உச்சம். என்ன மோசமானது இருந்தாலும் லைக்கை போட்டு விட்டுருவோம். ஏன்னா அது நமக்கு பிடிச்சிருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக அது மூளையில் இப்படி பார்க்க வைக்குதா, அதனால அதை பண்ணிடுவோம். யாரும் ஒரு லைக் கூட இதுக்கு வரக்கூடாது சொல்லிட்டு போடாதீங்க. தோணுச்சு, ஒருத்தவங்க மேலே கரண்ட்டு ஷாக் அடித்து அவங்க செத்தே போயிட்டாலும் அவங்க அதுலேருந்து அந்த கரண்ட்டை அமர்த்திட்டு மெயின் ஆஃப் பண்ணிட்டு அவங்கள அதுலேருந்து எடுக்கிற வரைக்கும் அவங்க உடம்புல இருந்து கரண்ட்டு தரையில் பாஞ்சு தீயாக வந்துட்டுருக்கும். அது ஒரு அதிசயமாக எல்லாருக்கும் தெரியும். அதனால் ஃபோட்டோ வீடியோ எடுப்பாங்க அப்படின்றது இதன் மூலம் எனக்கு தெரிய வந்துச்சுங்க. என்ன வருத்தம்னா, யூடியூப்பில் நிறைய விதிமுறை கொட்டி கிடக்கு. ஆனால் அது எங்கே தேவைப்படுமோ அங்கே பயன்பட மாட்டேங்குது. ஏன்னா அவங்க வந்து மனுஷங்களை வச்சு அதை செக் பண்ணுறதே இல்லை. எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் செக்காக இருக்கா, கணினி மையமாக இருக்கிறதுனால நம்ம கம்ப்யூட்டரே சரி நிறைய தடவை ஏமாந்துருக்கு. ஒரு ரயில் தண்டவாளத்தில் ஒருத்தன் திமுறா போய்கிட்டு இருக்கான். ட்ரெயின் கிட்ட வரும்போது தண்டவாளத்தை விட்டு விலகி நடக்கிறான். அது ஓட்டுறவர் இறங்கி வந்து ட்ரெயினை நிப்பாட்டிட்டு வந்து, எப்பயுமே ட்ரெயினை நிப்பாட்ட மாட்டாங்கல்ல, அவர் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பார், எவ்வளோ பதறி இருப்பார். வந்து அவனை ஒரு அடி அடிக்கிறாரு. ஃபேஸ்புக்கில் வருது அந்த வீடியோ. அதை எடுத்து நான் யூடியூப்பில் தெரியாதவங்க போட எனக்கு வந்து அந்த வார்னிங் வருது. ஏதோ 6 மாதத்துக்கு ஏதோ ஒன்று அந்த மாதிரி வார்னிங்லாம் வந்துச்சு. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. போனால் இதே மே மாதம் நடந்ததுன்னே இல்லை, ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன்.